நான் பிறந்து வளர்ந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஈரோட்டில் நேத்தோ முந்தா நேத்தோ தாவேகா நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தொண்டர்களும் சேர்ந்து ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. அது என்ன ஆர்ப்பாட்டம் என்னன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த பதாகைகளில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, திமுக ஆட்சியை எதிர்த்து ஏதோ ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் செய்றீங்க, எல்லாமே ஓகே. ஆனா இது எல்லாமே ஒரு கண் துடைப்பு மாதிரி உங்களுக்கு தெரியலையா? உங்க தாவேகா நிர்வாகம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு சந்தேகம் ஏற்படலையா? ஏன் இப்படி பொய்யா ஒரு போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிலாம் ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றீங்க? எனக்கு புரியல. ஏன்னா ஒரு போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா உங்க தலைவர் அங்க நிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அப்படி உங்க தலைவர் வரல அப்படின்னா நீங்க ஏன் அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறீங்க? அப்படி நீங்க கையில எடுக்கிறதால ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருதா? உங்க பகுதியில ஈரோட்ல நீங்க போராட்டம் பண்றீங்க அப்படின்னா அங்க போராட்டம் செய்யக்கூடிய அந்த பகுதியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் சேர்ந்து போராட்டம் செய்யறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க போராடுறது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை எதிர்த்து போராட்டம் செய்றீங்க. இவ்வளவு பெரிய போராட்டத்தை பெரியார் நீங்க சொல்ற ஈவே ராமசாமி பிறந்த அந்த ஈரோடு மண்ணுல நீங்க போராட்டம் செய்யும் பொழுது உங்களுடைய தலைவர் ஏன் அங்க வரல? சரி, தலைவர் வந்தா இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், நிறைய கூட்டம் கூடிடும், மக்கள் கூட்டம் கூடுனா நிறைய பிரச்சனைகள் உருவாகும் நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி உங்க தலைவர் எப்படி ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளரோட வீட்டுல நடக்கிற திருமண விழாவுக்கு சென்றார். என்னது இது? புரியல எனக்கு. இது யாரை ஏமாத்துற வேலையா இருக்கு? நீங்க உங்களை ஏமாத்திக்காதீங்க. தாவேகா நண்பர்களுக்கு சொல்றேன் நான். ஏன்னா தமிழகத்துல தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. தாவேகாக்கு நிறைய ஆதரவும் பெருகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு தலைவரை நம்பி பின்னாடி போகும்போது உங்க உடல் உழைப்பையும் உங்க பணத்தையும் விரயம் செஞ்சிடாதீங்க, சரிங்களா? அதை யாருக்கு ஓட்டு போடணும், யாரை ஆதரவு தெரிவிக்கணுங்கிறதெல்லாம் உங்க விருப்பம், நான் எதுவுமே சொல்லலை. ஆனா இங்க நடந்துட்டு இருக்கிற காரியம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு 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 பிம்பத்திற்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கும் தலைவனை நம்பி நீங்க எல்லா காரியத்தையும் செய்யற மாதிரி எனக்கு தோணுது. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. உங்க உடல் உழைப்பாகட்டும், உங்க பணமாகட்டும், எதுவாகட்டும் விரயம் ஆகக்கூடாது. ஒரு போராட்டத்தை ஒரு ஆளும் கட்சி எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டத்துல கூட உங்க தலைவர் பங்கேற்கல அப்படின்னா, அப்போ அது எந்த மாதிரி தலைமை, எந்த மாதிரியான தலைவர் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. புரிஞ்சுட்டா பரவாயில்ல. தேங்க்யூ.